காலையிலேயே மத்தியானத்துக்கு சேர்த்து சமைச்சாச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து மத்தியானத்துக்கு மேலதான் அந்த கிளீனிங் வேலை எல்லாம் பார்ப்பேன். காலை சுத்தமா தொடவே மாட்டேன், இந்த கிளீனிங் சைடே வரமாட்டேன். இன்னைக்கு வந்து நேத்து நைட் எப்பயுமே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். நைட்டு கொஞ்சமாவது நேத்து சுத்தமா பண்ணலையா, சமைச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கியாச்சு. அதனால காலைல எந்திரிச்சோடனே ரொம்ப ஒரு இதா இருந்துச்சுன்னு காலையில கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை மேடையெல்லாம் தொடச்சு விட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன். சமைக்கிறப்பே முக்கால்வாசி பாத்திரத்தை கையோட அப்படியே விளக்கி வச்சிட்டோம்னா நிறைய பாத்திரம் சேரல, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதையும் அப்படியே விளக்கி வச்சுட்டு பெட்ஷீட் மட்டும் எத்தனை தடவை விரிச்சாலும் விரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆதிரா குட்டி வந்து பெட்ஷீட் மாதிரி போர்வை எடுத்து பொத்திட்டு படுத்துக்கிடுவாங்களா, அதனால இதுதான் எனக்கு பிடிக்காத வேலையை அப்ப மாறிடுச்சு. அப்படியே அதையும் போட்டு விட்டு வீடையும் லைட்டா கிளீன் பண்ணியாச்சு. எத்தனை தடவை கிளீன் பண்ணாலும் அப்படிதான் இருக்கு, இருந்தாலும் கிளீன் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ட்டு வீடை மட்டும் கூட்டிட்டு துடைக்கல. நேத்தா தொடச்சிருந்தேன்னா அதனால நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. காலையிலுக்கு வந்து தோசையும் சாம்பார் தான். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். பாப்பா ஒரு 9:30க்கு மேலே எந்திரிச்சாங்களா, கலஞ்சோடனே பால் குடிச்சாங்க. சரி லேட்டா விட்டலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா அப்படி தோசை விட்டு அவங்களுக்கு ஊட்டிட வேண்டியதுதான். ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.